வணக்கம். சென்னை மூலக்கடையிலேருந்து ஹதரத்தீன் பேசுகிறேங்க. ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு டாப்பிக்கான வீடியோஸ் தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் நினச்சிக்கலேன். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னாக்கா, கணவன் மனைவியுடைய தீட்டு. அது நிறைய வீட்டில் அதை யாரும் கேர் பண்ணிக்கிறது கிடையாது. இல்லற வாழ்க்கையில் நைட்டில் தூங்குகிறோம், திருப்பி காலையில் எந்திரிக்கிறோம். அந்த தீட்டோடு என்ன பண்ணுறோன்னா, வீட்டுக்கார வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக காலையில் எந்திரிச்சோடனே முதல்ல சமைக்கணும். அதை இவங்க தீட்டில் இருக்கிறது அதை அவ்வளோ கேர் பண்ணிக்கிறது கிடையாது. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் அதை கேர் பண்ணிக்கிறது கிடையாது. எடுத்த உடனே வீட்டுக்கார வேலைக்கு போகணும், நம்ம சமைச்சு கொடுக்கணுமே, டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி, நம்மளும் வேலைக்கு போகணுமே, ஆஃபீஸ் போகணுமே அப்படின்ற மாதிரி எடுத்த உடனே சமையலில் இறங்கிடுறீங்க. சமையலில் இறங்கிட்டு எல்லா சமையலாம் ரெடி பண்ணிவிட்டு ஆஃபீஸுக்கு போகும்போது குளிச்சுட்டு நம்ம போகிறோம். ஸோ அந்த தவறு எக்காரணத்துக்கு எப்போவுமே பண்ணாதீங்க. அதாவது பெட்ரூமில் இல்லற வாழ்க்கை முடிஞ்ச உடனே நம்மளுடைய பொது வாழ்க்கையில் வர சொல்ல, சமையல் செய்ய போக சொல்ல எடுத்த உடனே நம்ம அந்த தீட்டோடு வெளியே சமையல் செய்யும்போது நீங்கள் இதில் கையை போட வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அரிசிக்கு கை போடுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அரிசியில் போடுவீங்க. அரிசி எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அடுக்கில் மூட்டையிலேருந்து அரிசி பிரிச்சுட்டு மூட்டையிலேருந்து அரிசியை போட்டு நம்ம சமையல் செய்வோம். அதுவும் ஒரு தீட்டு தான். அது ரொம்ப பாவம். அரிசின்றது ஒரு உணவு தானியங்கள். அது நமக்கு வயிறு ரொம்ப நம்ம காக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டானது. அதை நம்ம என்ன பண்ணோம்னா, காலையில் எந்திரிச்சோடனே பாத்ரூம் போய்ட்டு குளிக்க மாட்டாங்க. அப்படியே என்ன பண்ணோம், சமையல் செய்வாங்க. அரிசி எடுத்து போடுவாங்க, அரிசி சாப்பாடு செய்வாங்க. சாப்பாடு செய்ய சொல்ல அதுக்கு உண்டான தேவையானது என்ன பண்ணுவீங்க, உப்பு ரொம்ப புனிதமானது. அதையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த கையில் எடுத்தீங்க, ரொடுக்குன்னு தூக்கி நம்ம போடுவோம். சரிங்களா? இது போக மஞ்சள், அதுவும் ரொம்ப புனிதமானது. அதுவும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தீட்டு கையில் தான். அதாவது எல்லாமே A to Z. நீங்கள் குளிக்காமல் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அந்த தீட்டோட வச்சு தான் நீங்கள் வேலை செய்வீங்க. அது வல்லமாக இதெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தொழிலில் எங்கே ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தரித்திரம் தான் நம்மளை சுற்றி அடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த தீட்டு காலையில் என்ன பண்ணுவோம், பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு போவோம், கிச்சன்லேருந்து வராண்டாவுக்கு வருவோம், ஹாலுக்கு வருவோம், மொட்டை மாடிக்கு போவோம், துணி எடுப்போம், பீரோ திறப்போம். அந்த நேரத்தில் யாருக்காவது பால்காரர் வந்தாருன்னா பால்காரர் காசு கொடுக்கணும். அந்த காசை கொடுக்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த தீட்டு கையால் பீரோ தொடுவீங்க. அதை பணம் வைக்க வேண்டிய இடத்துல அந்த மணி பாஸ் எடுப்பீங்க. பணம் வைக்கிறாலே நீங்கள் திறந்து காசு எடுப்பீங்க. இதெல்லாம் தீட்டு. நம்மளுடைய உடம்புல இருக்கிற தீட்டு எத்தனை இடத்துல நம்மளுக்கு அந்த வைரஸ் மாதிரி பருவுது பார்த்தீங்களா? அவ்வளவு இதெல்லாம் இந்த நம்ம பணம் வைக்க வேண்டிய இடத்துல எல்லாம் லட்சுமி. நம்ம ஜோர்ஸ் வைக்கிற இடம் லட்சுமி. பீரோன்றதும் லட்சுமி. ஏன்னா அது பணம் வைக்க வேண்டிய இடம் அது. அதுலேயே நம்ம எல்லாம் தீட்டு மூலியமாகவே நம்ம எல்லாமே அதில் எல்லாம் ஈசிட்டோன்னா நமக்கு திருப்பி அதில் என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்குது, நமக்கு அது கெளிச்சு இல்லையா? அதனால் என்ன சொல்கிறதுனா, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம இல்லற வாழ்க்கை முடிஞ்ச உடனே பெட்ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே நேராக பாத்ரூம் போயிடுங்க. பாத்ரூம் போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீட்டை தெளித்து ஃபுல்லாக வீட்டை பெருக்கிட்டு வெளியில் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு மஞ்சள் தண்ணி கலந்து தண்ணி தெளிச்சுட்டு நல்லா சுபகாரியமாக 2 ஊதுபத்தி கொளுத்திட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் வேலை செஞ்சு பாருங்கள். அந்த வீட்டை ஒரு மங்களகரமாக இருக்கும். முடிஞ்சால் ஊதுபத்தி கொளுத்துங்க, இல்லை சாம்பிராணி புகை போடுங்க, இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணி இப்போ தான் ரெடிமேடாக இருக்கே, அதுமாரி ஒன்று வாங்கி போடுங்க. ஆக மொத்தம் ஒரு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்கணும். இதுவும் பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது, ஆண்களுக்கும் சரி. சரிங்களா? எல்லாருக்குமே பொதுவானது தான் இது. அந்த மாதிரி இடத்துல ஆம்பளைங்களும் சரி, எந்திரிச்ச உடனே நம்ம பீரோ திறந்து பணம் கொடுக்குறது, ஜேபில் கை விட்டு பணம் எடுத்து கொடுக்குறது. அந்த தீட்டு கையால் என்ன பண்ணிக்கிறது, ஜேபில் இருக்கிறது கொடுப்பீங்க. திருப்பி நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது திருப்பி நீங்கள் ஷட்டை மாட்டின்னு தான் போகணும். அந்த தீட்டு திருப்பி உங்களுக்கு ட்ராவல் பண்ணி தான் வரும் உங்கள் கூட. நீங்கள் பேக்கில் கை வச்சாலும் சரி, உடம்புல கை வச்சாலும் சரி, துணியில் கை, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பரவும். அதனால் அந்த தீட்டுன்றது எதுக்கு தெரியுமா சொல்கிறது, முதல்ல நம்ம குளிச்சிடணும். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் எல்லாத்துலேயுமே கை வச்சு ஒரு முன்னேற்றம் பண்ணால் அது ஒரு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். வீட்டில் ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்காது. புரிஞ்சுங்களா? இதை தயவுசெய்து எல்லாமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷால்லா எல்லாருடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். நன்மைகள் உண்டாகணும். எல்லாமே நல்லா இருக்கணும். அல்லாஹ்வுக்காக பிரார்த்தனை நானும் பண்ணிக்கிறேன், நீங்களும் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் குடும்பத்தில். நான் சொல்கிறதெல்லாம் சின்ன டிப்ஸு தான். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லோரும் பொண்ணியோட சந்தோஷமாக இருப்பீங்க. சரிங்களா? இதை எனக்கு இது மட்டும் தான் இல்லை, நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி எல்லா விஷயமும் நான் பண்ணுறேன். அதாவது பேய், பிசாசு, பில்லி, சூனியங்கள் எல்லாமே எடுக்கப்படும், கொடுக்கப்படும் கிடையாது. எல்லாமே எனக்கு கால் பண்ணி எனக்கு சூனியம் மாரி எனக்கு செஞ்சுருக்காங்க, அவனுக்கு திருப்பி பண்ணணுன்றாங்க. நான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. நல்லது மட்டும்தான் பண்ணுறது. ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக நான் எடுத்து விடுவேன்.
சரிங்களா? அதேமாரி கணவன் மனைவி பிரச்சனைகள், கள்ள தொடர்பு, வருமான பிரச்சனைகள், காதல் பிரச்சனைகள், எந்த பிரச்சனையாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இருக்கார். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு. எனக்கு கால் பண்ணுங்கள். நான் எடுக்கலைன்னா என்னுடைய மிஸ் கால் இருந்துச்சுன்னா நானே திருப்பி உங்களுக்கு கால் பண்ணுவேன் ரிட்டர்ன். சரிங்களா? அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்று என்னடா பாய்க்கு ஃபோன் பண்ண சொன்னால் எடுக்கலைன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் அடுத்த மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரீச் ஆகும். வணக்கம்.